வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 14 பார்க்குறோம். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ரெடியன் மூர்த்தி புக்கை நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மெம்பர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். T Limited was placed in voluntary liquidation on 31/12/1982 when its balance sheet was as follows. Liabilities asset side 50,000 equity shares of rupees 10 each, 5 lakh. Arrear 25. ஓகேங்களா, arrear less பண்ணால் 4,75,000 வருது. 6,000 5% cumulative preference shares of rupees 100 each fully paid. Securities premium 50,000, 5% debenture 1 lakh, interest on debenture கொடுக்க வேண்டியது 2,500, bank OD, creditors இருக்கு, freehold factory, plant and machinery, motor vehicle, stock, debtors, loss வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் preferential dividend origin arrear 1979 onwards. நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள், 82ல் பண்ணுறோம். ஸோ 79லேருந்தே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அரியர் இருக்குது, டிவிடெண்ட் வந்து அரியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ இயர்ஸாக டிவிடெண்ட் அரியராக இருக்குங்க? டிவிடெண்ட் பர்சன்டேஜ் என்னங்க? 5%. அரியர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 79ல் 79, 80, 81, 82. ஸோ எவ்வளோ இயர்ஸ் வருதுங்க? 4 இயர்ஸ் நம்மளுக்கு அரியராக இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 4 இயர்ஸ் அரியர் நம்ம பே பண்ணணும். இது வந்து பேமெண்ட்டில் வந்துடும். Company articles provided that on liquidation, out of surplus assets remaining after payment of liquidation cost and outstanding liabilities, there shall be paid firstly all arrears of preference shareholders. ஃபஸ்ட்டு வந்து பே பண்ண வேண்டியது என்னங்க? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் அதர் கிரெடிட்டார்ஸ் பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும். டிபெஞ்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. செகண்ட், ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அதுக்கப்புறம் செகண்ட்லி பெய்டு ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். டுகெதர் வித் த ப்ரீமியம் ஆஃப் 10% பெர் ஷேர். ப்ரீமியமில் ரீபே பண்ண சொல்கிறாங்க. டிவிடெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். கொடுக்கும்போது 10% ப்ரீமியமில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் thirdly, the balance remaining shall be paid to the equity shareholders. Equity shareholders ஃபைனலாக கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. The bank OD was guaranteed by the director who were called upon by the bank to discharge their liability under the guarantee. ஸோ பேங்க் ஓடி வந்து கேரண்டியை ஏதோ ஒரு இதை வச்சு கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க டேரக்டர்ஸு. ஸோ அவங்க கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. The directors paid the amount to the bank. ஸோ பேங்க் ஓடி வந்து டேரக்டர்ஸ் பே பண்ணிட்டாங்க, அது பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் வந்து liquidator realize the assets. அசட் சோர்ஸ் ரியலைஸ் ஆகிக்கு பாருங்கள். ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபேக்ட்ரியிலேருந்து 7 lakh, பிளான்ட் அண்ட் மிஷினரி 2,40,000, மோட்டார் வெஹிக்கிள் 59,000, ஸ்டாக் 1,50,000, டெட்டா 60,000, கால்ஸ்ன்னு நிறைய 25,000. இதெல்லாம் நம்மளுக்கு ரெசிப்ட். இதை வச்சு பே பண்ணணும். கிரெடிட்டார்ஸ் வேர் பெய்ட் லெஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%. கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட்டில் 5% லெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணுறோம். ஸோ இது பேமெண்ட்டு. டிபெஞ்சர் அக்யூர்ட் இன்ட்ரெஸ்ட் வாஸ் were paid on 31/3/83. ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு பேமெண்ட். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் 1 இயர்க்கு இருக்குது. இப்போ ப்ளஸ் ஒரு 6 months, 1.5 இயர்ஸுக்கு டிவிடெண்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அரியராக இருக்குது. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 3,820. ஸோ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு பேமெண்ட்டு தான். லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அதுவும் நம்மளுக்கு பேமெண்ட்டு. 2% ஆன் அமௌண்ட் ரியலைஸ் ஆன் அமௌண்ட்லேருந்து 2%ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் த லிக்விடேட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். எதெல்லாம் பேமெண்ட் எதெல்லாம் ரெசிப்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா போது ரெசிப்டை வச்சு ஒவ்வொரு பே பண்ணிட்டு வரோம். பே பண்ண முடிஞ்சால் எல்லா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வரை பே பண்ணுறோம். இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லாஸை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 14th சம்மில் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ், லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி இயர் 31/3/83. ரெசிப்ட், பேமெண்ட், டெபிட் சைடு கிரெடிட் சைடு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ரெசிப்ட் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கோ, அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட்டு பேமெண்ட்டு, இதுவும் பேமெண்ட்டு, இதுவும் நம்மளுக்கு பேமெண்ட்டு, பேங்க் ஓடியும் பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரியலைஸ்டு, இது ரெசிப்ட். ஓகேங்களா. இந்த ரெசிப்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2
freehold factory எவ்வளோ வருதுங்க ரெசிப்ட்டு 7 lakh. ஸோ அதுக்கப்புறம் to plant and machinery 2,40,000. ஸோ அதுக்கப்புறம் to motor vehicle 59,000. ஸோ அதுக்கப்புறம் to stock 1,50,000. ஸோ அதுக்கப்புறம் to debtors ரீவேல்யூ பண்ணும்போது 60,000 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு to calls in arrear amount ரிசீவ் ஆகிருக்கு எவ்வளோ இருக்குங்க 25,000. நம்மளுக்கு இங்கே கேஷ் எதுவும் இல்லை, அதனால் கேஷ் போடலை. ஓகேவா? ஸோ இப்போ இது சோர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ சைமல்டேனியஸாக அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுங்க 7 lakh, 2,40,000, 59,000, 1,50,000, 60,000, 25,000. ஓகேவா? ஸோ இப்போது நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,34,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு ஒவ்வொன்றா பே பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? அதை எப்படி பே பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோங்க வருதுங்க 12,34,000. ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் ரெமுனரேஷன் பே பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு, டிபெஞ்சர்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிறத பார்க்கலாம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, ஈஸியானதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்க 3,820. நெக்ஸ்ட் ரெமுனரேஷன் பை லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். ஸோ அமௌண்ட் ரியலைஸ்டு 2%. அமௌண்ட் ரியலைஸ்டு நம்மகிட்ட ஆல்ரெடி எழுதிருக்கோம் இல்லைங்களா, எவ்வளோ இருக்குங்க அமௌண்ட் ரியலைஸ்டு 12,34,000. அதில் 2%. 12,34,000 into 2%. என்ன வருதுங்க 24,680. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 24,680. 24,680. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் லிக்விடேஷனுக்கு அப்புறம் டிபெஞ்சர் இருந்தால் டிபெஞ்சருக்கு பே பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் ஈக்விட்டி ஷேரு, ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, டிபெஞ்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிபெஞ்சர் 5% டிபெஞ்சர் 1 lakh rupees இருக்குது. ஸோ அவங்களுக்கு அரியர் இருந்தால் அந்த அரியரையும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அரியரோட அரியர் வந்து டிபெஞ்சர் அண்ட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ரீபெய்ட் ஆன் 31st 3/83. ஸோ நமக்கு வந்து 82 டிசம்பரில் பண்ணுறோம், 83ல் கொடுக்குறோம். அப்போது ஸோ டிபெஞ்சருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5% சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 5% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 5% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது 1 lakh இன்ட்டு 5%, 5,000. நம்மளுக்கு இப்போ ஹாஃப் தான், இயர்லி ஒன்ஸ் 2 times பே பண்ணிடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து 2,500 ப்ளஸ் இங்கே 3 months தான் வரைக்கும் 12 வரைக்கும் பே பண்ணிட்டோம். அப்போது நம்மளுக்கு வந்து அடுத்த 3 months தான் பே பண்ணணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் தான் பே பண்ணணும். ஸோ அப்போது 2,500 இன்ட்டு இல்லை 5,000 போட்டுக்கலாம். 5,000 இன்ட்டு 3/12. ஓகேவா? அப்போ 2,500 ப்ளஸ் 1,000 350. 5,000 இன்ட்டு 3/12 1,250. 1,250. ஸோ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். அப்போ என்ன வருங்க 3,750. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5,000 வருது. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் வந்து 6 months ஒன்ஸ் பே பண்ணிடுவோம். ஸோ அப்போது ஆல்ரெடி வந்து இப்போ ஜூன் வரைக்கும் பே பண்ணியிருப்போம், ஜூன் டு டிசம்பர் வரைக்கும் தான் பே பண்ணோம். சரி, அதுக்கு 6% போடும்போது 6/12 போடும்போது 2,500 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுறது வந்து 3 monthsல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இதில் பாதி தானே வரும் இல்லைங்களா? அப்போது ஸோ டோட்டலாக பே பண்ண வேண்டியது 3,750. அதுக்கப்புறம் பை டிபெஞ்சர். ஸோ டிபெஞ்சருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்க 1 lakh கொடுக்கணுமா? ஸோ டிபெஞ்சருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பாருங்கள் 1 lakh. ஓகேவா?
ஸோ அப்போ டிபெஞ்சருக்கு கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிபெஞ்சர் கொடுத்ததுக்கப்புறம் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்மளுக்கு செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். கிரெடிட்டார்ஸ் வந்து 5% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோமா, அதை போடணும். ஸோ இங்கே டிபெஞ்சரே கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் 250 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 250 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 3 மந்த்ஸ்க்கானதை 1250 போட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிபெஞ்சர் கார்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஓடி கொடுக்கணும் இல்லைங்களா? பேங்க் ஓடி எவ்வளோங்க? 58,000. அது வந்து டேரெக்டாஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் பை கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 1,15,000. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 5% வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது 95% மட்டும் தான் கொடுப்பாங்க. 1,15,000 இன்ட்டு 95%. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,15,000 இன்ட்டு 95%. 1,09,250. 1,09,250. ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 11,15,000 இன்ட்டு 95% போடும்போது, ஏன்னா 5 லெஸ் பண்ணுது, தட் இஸ் 100 - 5 டிஸ்கவுண்ட் போக 95. 1,09,250. இல்லை அப்படின்னா இந்த 5% கண்டுபிடிக்கணும். 11 இன்ட்டு 5% என்ன வருதுங்க? 115,000 minus 5750 minus 11500. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த 2 வேலை உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த வேலை போட்டுக்கலாம். ஓகே, 95% போடலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஆஃப் 5,000 தனி